Hello aspirants, I am Akash. I welcome you all to the Kingmakers podcast series named Beyond the Book, where preparation meets perspective. இன்னைக்கு எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா A to Z ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன். இன்றைக்கி நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் M.A. சாதிக் சார், who is teaching history for the past 19 years. இப்போ வந்து கிங்மேக்கர்ஸில் லாஸ்ட் 3 years அசோசியேட் ஆயிருக்காரு. வெல்கம் யூ சார். வெல்கம்பா. நைஸ். டு பிகின் வித், நமக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்னென்ன க்ரைட்டீரியாஸ்லாம் வச்சு சூஸ் பண்ண சொல்லுவீங்க சார்? நார்மலாக யூபிஎஸ்சியில் ஆப்ஷனல்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட்டு. ஏன்னா ஒரு ஆப்ஷனல்னால ஒருத்தர் சர்வீஸ் வாங்க முடியும், ஆப்ஷனலாக சர்வீஸு இழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆப்ஷனல் சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது ஒரு மேண்டேட்ரி. செகண்ட் வந்து இந்த ஆப்ஷனல் சூஸ் பண்ணுறதுக்கு சில ஃபண்டமெண்டலாக ஒரு 4-5 விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த சப்ஜெக்ட் மேலே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் இருக்குதா? மோஸ்ட் ஆஃப் த யூபிஎஸ்சி ஆப்ஷனல்ஸ், அதாவது ஜென்ரலாக நீங்கள் வச்சுருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே நம்ம அந்த ஆப்ஷன்லாம் படிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்கூல்லே 6th ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கோம். ஜாகிரஃபி ஆப்ஷனல் அதே மாதிரி தான், பாலிட்டி கூட அதே மாதிரி தான், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ். ஸோ அந்த சப்ஜெக்டில் நம்மளுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா. செகண்ட் வந்து சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா இல்லையான்னு எனக்கு சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணுன்னா, அவங்க வந்து யூபிஎஸ்சியில் அதுக்கு அடுத்தது எனக்கு இந்த ஆப்ஷன் யாரெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க மென்டார்ஸ், அவங்களோட சில வீடியோஸை பார்க்கணுன்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா கஷ்டமான ஒரு ஆப்ஷன் யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஈஸி கஷ்டம்னு எந்த ஆப்ஷனும் கிடையாது. யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தான் கஷ்டம் ஈஸின்னு அவங்க சொல்லிக்கிறாங்களே தவிர, யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு தி யூபிஎஸ்சி ஆல் ஆப்ஷனல்ஸ் ஹேவ் ஈக்குவல் டஃப்னஸ். அப்போ ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சார் எனக்கு டஃப்பான ஆப்ஷன் நினைக்கிற ஆப்ஷனில் கூட ஒரு ஃபேக்கல்ட்டி, ஒரு டீச்சர், ஒரு மென்டார் வந்து ஈஸியாக்க முடியும். ஈஸியான இருக்கிற ஆப்ஷனில் கூட டஃபாக முடியும் நடத்துகிறதுனால. அப்போ செகண்ட் இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா என்னென்னு சொல்கிறோன்னா, அந்த ஃபேக்கல்ட்டிஸ் நடத்துகிற ஃபேக்கல்ட்டிஸோடைய இதுக்கு முன்னாடி நடத்தின ஏதாச்சும் கிளாஸஸ் இருக்குதா, இல்லை ஏதாச்சும் சப்ஜெக்ட்ஸ் நடத்தியிருக்காங்களா, அந்த வீடியோஸை பார்த்து ஸோ இவங்க நடத்துகிறது நம்மளுக்கு புரியுதா இல்லையா, ஒரு டாபிக் நடத்துகிறாங்க, இந்த டாப்பிக்கில் இவங்க சொன்ன விஷயங்கள் நம்மளுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கிறத ரெண்டாவது பார்க்கணும். மூணாவது ஸோ அதை ரெண்டாவது பார்த்ததுக்கப்புறம் ஓகே இவர் மேட்சிங் வியர் இந்த டியூனில் இருக்கிறோம், நம்ம கரெக்டாக இருக்கோம் அப்படின்னா நம்ம அது ஒரு பிரச்சனை இல்லை. தேர்டு வந்து என்ன பார்க்கணுன்னா, இந்த நடத்துகிற கூட இவர் கூட நம்ம வந்து அசோசியேட் ட்ராவல் பண்ண போகிறோம். ஆப்ஷனில் எடுத்துட்டோன்னா சர்வீஸ் வாங்குற வரைக்கும் அவர் தான் நம்ம வந்து ஒரு 1 year 2 years நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ட்ராவல் பண்ணும்போது இவர் இதுக்கு முன்னாடி என்னாச்சும் ரெப்புடேஷன் எப்படி இருக்குது இவரது, வெதர் இவர் கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காரா, இல்லை ஃபஸ்ட்டு இப்போ தான் எடுக்கிறாரு, இவர் நல்லா நடத்துவார் ஆனால் இந்த தான் ஃபஸ்ட் வருஷமாக வருது, இதுக்கு முன்னாடி தான் ரிசல்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காரா, ஸோ இவரோட க்ரெடென்ஷியல்ஸ் என்ன, இவருடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன அப்படிங்கிறதையும் ஸ்டூடெண்ட்ஸ் நோக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கன்சர்ன்டு ஃபேக்கல்ட்டி A to Z எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாரா. சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் டீச் வந்து பண்ணுவேன், எனக்கு மெட்டீரியல்ஸ் எங்கன்னு தெரியாது, டெஸ்ட் நீங்கன்னா எழுதிக்கோங்க, எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அதேமாதிரி நான் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் நான் சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், ஸோ என்னோடய வேலை முடிஞ்சு போச்சு, நீங்கள் அதுக்கு அடுத்தது வந்து எனக்கு என்னன்னு தெரியாது, பிகாஸ் நான் ஆப்ஷன் நீங்கள் வந்தோம் நம்ம நடத்தினோம் அதோடு போயிடுச்சு. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஃபர்தர் ஸ்டெப்ஸு டில் யூ கிளியர் தி எக்ஸாமினேஷன், அந்த லாஸ்ட் மைலேஜ் கவரேஜ் இருக்குல்ல, அதை அவர் பண்ணுறாராங்கிறத நம்ம கண்டிப்பாக நோக்கணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் வச்சுட்டு அடுத்தது ஸ்கோரபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. இது எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் சொல்லக்கூடிய விஷயம். ஸ்கோரபிலிட்டின்னு அந்த ஆப்ஷன் வந்து ஸ்கோரபிலிட்டியாக இல்லை. இந்த ஸ்கோரபிலிட்டிங்கிற விஷயத்தை நான் ஏன் எடுக்கலை அப்படின்னா, அது ஒரு முக்கியமான விஷயம் தான். எல்லா ஆப்ஷனும் ஸ்கோரபிள் தான். நீங்கள் கரெக்டாக படித்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஸ்கோரபிலிட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் ஹிஸ்ட்ரியிலே வந்து மற்ற ஆப்ஷனோட அதிகமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வாங்கியிருக்கோம். 300க்கு மேலே 311 மார்க் ஹிஸ்ட்ரியில் நம்ம வாங்கியிருக்கோம். 311 வாங்கியிருக்காங்க அவுட் ஆஃப் 500. நார்மலாக 300 தொடுறதே ரொம்ப கஷ்டம்னு சென்னை பேஸே சொல்லிட்டு இருக்காங்க. 300 மார்க் எடுக்கணுனாலே ஒரு ஆப்ஷனில் கஷ்டம்னு சொல்கிறது. நம்ம ஸ்டூடெண்ட் 311 மார்க் வாங்கியிருக்காரு. பிரிஞ்சில் அடுத்த ஸ்டூடெண்ட் 305 மார்க் வாங்கியிருக்காங்க. ஆல் இந்தியா செகண்ட் தேர்ட் ஹையஸ்ட் மார்க்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு ஆப்ஷனிலும் அது ஸ்கோரபிலிட்டி தான். எப்போ ஸ்கோரபிலிட்டி நடத்துகிறவங்க நடத்தி கரெக்டான ரிசீவ் ஆகி ரிப்ரொடக்ஷன் பண்ணால் எல்லா ஆப்ஷனும் ஸ்கோரபிலிட்டி தான். ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை, எல்லா ஆப்ஷனுமே ஸ்கோரபிலிட்டி. பட் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நான் சொன்ன இந்த பேராமீட்டர்ஸ் என்ன, நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, ஃபேக்கல்ட்டி, ரெப்புடேஷன் ப்ளஸ் லாஸ்ட் கவரேஜ் இந்த மைலேஜ் பண்ணுறாங்களா, ப்ளஸ் அந்த ஃபேக்கல்ட்டி இந்த கிளாஸ்லேயே எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு மெட்டீரியல் எல்லாமே. இவர் நடத்தினதை தவிர மேபி ஒரு 10% 20% நீங்கள் வெளியே ரெஃபர் பண்ணலாமே தவிர மெஜாரிட்டி இவரே டெலிவர் பண்ணிடுறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல்ஸ், இது எல்லா ஆப்ஷனுக்கும் இது தான் பொருந்தும். இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதை விட்டுட்டு ட்ரெண்டுன்னு ஒன்று இருக்குது.
அது ட்ரெண்டுங்கிறது இன்றைக்கி ஒரு ட்ரெண்டு நாளைக்கு அதெல்லாம் விஷயம் ஆப்ஷன் எடுக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஆப்ஷன் நல்ல மார்க் வந்துடுச்சு. எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுதுக்கு சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு ஆப்ஷன் இந்த வருஷம் நல்ல மார்க் வந்துடுச்சு அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் போய் சில பேர் அந்த ஆப்ஷன் ஜம்ப் பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் யூபிஎஸ்சியில் மார்க் வராது. ஏன்னா அது ட்ரெண்டுன்னு இவங்க நினைக்கிறாங்க. அப்படி ட்ரெண்டுன்னு எதுவும் கிடையாது. எந்த ஆப்ஷனுக்குமே எந்த ட்ரெண்டும் கிடையாது. சில டைம் சில ஆப்ஷன்ஸ்னு நல்லா மார்க் வருதுன்னா அந்த டைம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஷின். யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி கண் பார்வையில் எல்லா ஆப்ஷனும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணப்படுது. எல்லா ஆப்ஷனுக்கும் ஈக்குவலான வெயிட்டேஜ் தான் கொடுக்கப்படுது. எல்லா ஆப்ஷனும் அவங்களுக்கு தெரியும். இந்த ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் ஈஸி அப்படின்னா எல்லாமே அதை தானே போய் எடுக்க போகிறாங்க. அப்படி எந்த ஆப்ஷனுமே கிடையாது. புரியுதுல்ல? இதுதான் ஃபண்டமெண்டல். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூர்லி சயின்ஸ் ஆப்ஷனல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசன் இருக்குது, மற்ற எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், இன்ஜினியரிங் ஃபார் எக்ஸாம்பிள். பியூர்லி சயின்ஸ் அப்படின்னா என்ன ஆகும்னா படிக்கக்கூடிய நேரம் அதிகம் ஆகும். இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5 monthஸில் எல்லா ஆப்ஷனுமே கவர் பண்ண முடியும். என்னென்னலாம் ஆர்ட்ஸ் ஆப்ஷன் சப்ஜெக்ட் இருக்குதா, ஒன்றுமே தெரியாத ஒருத்தருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 5 மாதத்தில் ஹிஸ்ட்ரியை சொல்லி கொடுத்து அவரை ஹிஸ்ட்ரி அகாடமிஷன் ஆக்குறது நம்மளோட நோக்கம் கிடையாது. யூபிஎஸ்சியில் ஒரு 300 மார்க் வாங்க வைக்க முடியுமா, நம்ம சொல்லிக் கொடுக்குற ஹிஸ்ட்ரியை வச்சு யூபிஎஸ்சியில் ஒரு 300 மார்க் வாங்க வைக்க முடியுமாங்கிறது தான் நம்மளோட வி ஆர் பெஸ்ட் ஃபார் தட். நான் வந்து ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு ஒருத்தரை வந்து ஒரு புலமை ஆக்கிறதுக்கு தட் இஸ் நாட் அவர் ஒர்க்கு, தட் இஸ் நாட் திங். ஸோ அது பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பேராமீட்டர்ஸ் வச்சு பார்த்தா இதெல்லாம் வச்சு தான் நம்ம சூஸ் பண்ணணும் ஒரு ஆப்ஷன்லே. ஓகேங்களா? ஓகே சார் சொன்னதுலேருந்து தான் நமக்கு இந்த டைலாக் தான் ஞாபகம் வருது. நம்ம மார்ட்டிமர் வீலராக ஆகணும்லாம் ட்ரை பண்ணக்கூடாது, மார்க் வாங்கிட்டு போகிறத தான் பார்க்கணும். ஆமாம். ஒரு 2-3 கண்டிஷன் சொன்னார். ஃபஸ்ட்டு விஷயம் இன்ட்ரெஸ்ட்டு, செகண்ட் விஷயம் அந்த ரிசோர்ஸ் பர்சன் அவங்கள சுற்றி இருக்க விஷயத்தையும் சிலது பார்க்க சொல்லியிருக்காரு. தென் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கோரபிலிட்டின்ற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, இப்போ ரீசெண்ட் சேஞ்சஸ் இன் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன்ஸ் கரண்ட் ட்ரெண்ட் எப்படி சார் இருக்குது? இப்போ ஒரு ஃபார் த பாஸ்ட் 5 years எடுத்தால் ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது, அந்த சேஞ்சஸ் ஏதாவது நீங்கள்? அதாவது இந்த ஆப்ஷனல் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனுக்காக ஒன்று 2-3 விஷயங்கள் இருக்குது. எல்லா ஆப்ஷனுமே ஈக்குவல்னா சொன்னால் கூட ஒரு ஆப்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் சில ஆப்ஷனுக்கு வந்து டயக்ராம்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கும். கரெக்ட் தானே? கரெக்ட். சில ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸு டேட்டாஸ் போடணும். இப்போ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2-3 விஷயம் இருக்குது, அதை நம்ம சொல்லிடுவோம். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கேட்கக்கூடிய ஏரியாஸு எதுவுமே மாறாது. ஏன்னா அதே தான் ஹிஸ்ட்ரி. சில ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாற்ற முடியும். ஹிஸ்ட்ரியை மாற்றவே முடியாது. நீங்கள் கடைசி ஒரு 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுங்க ஹிஸ்ட்ரியில், ஹிஸ்ட்ரி ஆப்ஷனில் லாஸ்ட் ஒரு 10 years கொஸ்டின் பேப்பர் எடுங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பி அந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து வர கொஸ்டின்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். வேதிக் ஏஜ்னு ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து கொஸ்டின் கம்பல்சரி வரும். அந்த கொஸ்டினில் வேதிக் லைஃப் சொசைட்டியை பற்றி சொல்லுமா, இல்லை பாலிட்டியை பற்றி சொல்லுமா, இல்லை இயர்லி வேதிக் லேட்டர் வேதிக்கை கம்பேர் பண்ணு, இவ்வளோ தான். புதுசாக வந்து நோனுக்கு அப்படி எதுவும் ஒரு இது இல்லை. ஸோ சிலபஸ் வைஸ் சேம் தான், அப்ரோச் அதுதான். ஒன்று கேட்குற கேள்வி கொஞ்சம் பெருசாக கேட்குறான். ஃபஸ்ட்டு டைரெக்டாக கொஷினை அப்ரோச் பண்ணான். டிக்ளைன் ஆஃப் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கொஷின் கேட்டால், இப்போ டு யூ திங்க் தட் இந்திரா ஸ்டாண்ட்ஸ் அக்யூஸ்டு ஃபார் தி டிக்ளைன் ஆஃப் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அப்படி ஒரு இந்திராங்கிற கடவுள்னால அதை வேதிக்கையை கம்பேர் பண்ணுறாங்க, எலாபரேட் பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ அப்போ கேட்கக்கூடிய கேள்வி எலாபரேட் ஆகுது தவிர உள்ளு கொடுக்குற கண்டென்ட்டு சேம் தான். வேறு வந்து பெரிய வேரியேஷன் கிடையாது கரண்ட் ட்ரெண்டுக்கு நான் சொல்கிறது. சூப்பர் சார். நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ட்ராட்டஜின்னு பொறுத்த வரைக்கும் ஒரு 2 செட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட் ஆடியன்ஸ் யாருன்னா, இப்போ தான் பிசிஎம் ஜாயின் பண்ணுறாங்க, ஆப்ஷனலுக்கு ஃபஸ்ட் டைம் படிக்க போகிறாங்க, அவங்க ஹிஸ்ட்ரியை எப்படி ஹேண்டில் பண்ணலாம். செகண்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ் யாருன்னா, அவங்க வந்துட்டு 1 year irrespective ஆஃப் எனி ஃபேக்கல்ட்டி 1 year அவங்க ஹிஸ்ட்ரி முடிச்சிடுறாங்க ஆப்ஷனல், ஆர் 1 or 2 years கூட எடுத்துக்கோங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரிலிம்ஸ் வரல அவங்களுக்கு. அப்போ ப்ரிலிம்ஸ் வரலன்ற ஆஸ்பிரன்ஸு எப்படி இந்த ஆப்ஷனில் எடுத்துகிட்டு போகிறது, ஃபஸ்ட் டைம் போகிறப்போ எப்படி ஆப்ஷனில் எடுத்துகிட்டு போகிறது சார்? 2 அப்ரோச். நீங்கள் ஒன்று சொன்னது வந்து புதுசு, இப்போ தான் வராங்க, யூபிஎஸ்சி ஃபீல்டுக்கு வந்திருக்காங்க, பிசிஎம் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி ஜாயின் வச்சுக்கோங்க, புதுசாக ஒருத்தர் வராரு. அப்போ அவங்களோட அப்ரோச் க்ளீன் ஸ்லேட் அப்ரோச். அதுக்கு பேர் க்ளீன் ஸ்லேட்னா ஒன்றும் தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கரெக்டாக ஒன்றுமே தெரியாத இடத்துல நம்ம கரெக்டான இடத்துல போய் ஜாயின் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் லேர்ன் பண்ணிக்கணும். ப்ராப்பராக புரிஞ்சு படிச்சுக்கணும். ஒரு டாப்பிக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். எவ்வளோ நோட்ஸ் எடுத்து வைக்கணுங்கிறது முக்கியமாக இருக்குது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு ஒரு 5 பேஜ் 6 பேஜ் எழுதுவாங்க, அவ்வளோ தேவையில்லை. அந்த டாப்பிக்கில் இது வரைக்கும் கேட்ட கொஷினே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1.5 பேஜுக்கு மேலே கண்டென்ட் தேவையில்லை. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா 5 பேஜ் 6 பேஜ் எழுதிட்டு இன்னும் நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ க்ளீன் ஸ்டேட் அப்ரோச்சுங்கிறது வந்து ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிவிட்டு சொல்கிறத வாங்கி அப்படியே படிச்சுட்டு போகிறது, இது ஈஸியஸ்ட்டு. ஆனால் சில இடத்துல என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஏற்கனவே ஒரு இடத்துல ஆப்ஷன் படிச்சிருப்பாங்க, திரும்ப அதே ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டி இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிறதே கிளாரிட்டியாக படிச்சிட்டிங்கன்னா நான் சொல்கிற 2வது பிரச்சனை இல்லை. ஆனால் சில பேர் ப்ரிலிமினரி எழுதுற வரைக்கும் எதுவுமே தெரில, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சுட்டாங்க, எனக்கு புரியல, எனக்கு குழம்பமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து கிளாரிட்டி நம்ம வந்து கண்டிப்பாக அந்த சப்ஜெக்டில் பண்ணணும்.
யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் கிளாரிட்டி உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனல் மார்க்கே வராது. சப்ஜெக்ட் புரியணும் உங்களுக்கு. அப்போ அந்த கிளாரிட்டி இல்லை அப்படின்னா 2 வழி இருக்குது. எந்த அளவுக்கு கிளாரிட்டி இல்லை, எனக்கு வந்து சப்ஜெக்ட் கிளாரிட்டி 25% தான் இருக்குது. கண்டிஷன் 1. எனக்கு சப்ஜெக்ட் கிளாரிட்டி 75% இருக்குது, 25% இல்லை. 2 கேஸ் எடுத்துக்கோங்க. ஒன்று எனக்கு கிளாரிட்டி 25% தான் இருக்குது, 75% கிளாரிட்டி இல்லை. இன்னொன்று எனக்கு 75% கிளாரிட்டி இருக்குது, 25% இல்லை. சார் எனக்கு 75% கிளாரிட்டி இருக்குது, 25 தான் இல்லை அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணலாம். டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி உங்களுடைய கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ரைட்டிங் ஸ்கில்ஸ்க்கு என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது 2 கேட்டகரி. ஓகே. அது செகண்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸில் பிரிக்கிறோம். ஆமாம், அதில் 75% எனக்கு தெரியும் அவர் நினச்சிக்கிறாரு. 25 தான் தெரியல, அவரே நினச்சிக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு அப்படி வரும். 25 தான் தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஆடியன்ஸ் வந்து நம்ம வந்து சார் இங்கே டெஸ்ட் எழுதலாம், வேல்யூ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். சார் எனக்கு பார்த்தா 25% தான் தெரியுது, அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா ஐ சஜஸ்ட் தம் தே ஷுட் அட்டெண்ட் த கிளாஸ் அகைன். ஆப்ஷனல் கிளாஸை திரும்ப படிக்கணுங்கிறது மேண்டேட்ரி. ஏன்னா இப்போ படிக்கலாம், அடுத்த வருஷம் திருப்பி இதே பிரச்சனை தான். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு தப்பு நடந்துடுச்சுன்னா ஏர்லியஸ்ட் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் திரும்ப 2 மெயின்ஸ் 3 மெயின்ஸ் எழுதிட்டு மார்க்கே வராது. அப்போ 2 வழி தான் இருக்குது. ஒன்று ஆப்ஷனை மாற்றணும், இல்லைனா திரும்ப அந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். புரிஞ்சுல? ஸோ அப்போ ப்ரைமரியாக நம்ம ஒரு பாயிண்ட் அட்ரஸ் பண்ணிட்டோம். 25% தான் தெரியுது, 75 தெரியலங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 75 தெரியும், 25 தெரியலங்கிறதுக்கு. இப்போ என்னுடைய அடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் மைண்டில் இருக்கக்கூடிய கேள்வி, எனக்கு 25 தெரியுமா, 75 தெரியுமா, 50 தெரியுமாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸாக்ட்லி. ஹவ் ஐ நோ? ஏன்னா எனக்கு நானே ஒரு இதாக இருக்க முடியாது இல்லையா? ஆமாம், ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தன்னைத்தானே அவங்க வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஈஸி. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ண முடியாமல் தானே உட்காந்துருக்கோம். அப்போனா என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். ப்ரீவியஸ் இயரில் ஏதாச்சும் ரேண்டமாக கொஷின் எடுங்க. ஆப்ஷனலில் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனில் கொஷின் எழுதுங்க ரேண்டமாக. ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேருந்து ஒரு 2 கொஷின் எழுதுங்க. மிடிவல் இந்தியாவிலேருந்து ஒரு 2 கொஷின் எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏரியாவில் நீங்களே எடுத்துக்கோங்க. எதுவுமே படிக்காமல் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு வருஷம் முடிச்சிட்டிங்க. இப்போ ஏன்ஷியன்ட் இந்தியாவில் 2 கொஷின் எடுத்துக்கோங்க, மிடிவல் இந்தியாவில் 2 கொஷின் எடுத்துக்கோங்க, மாடர்னில் 2, வேர்ல்டில் 2. ஸோ மொத்தம் 8 கொஷின் ஆச்சா? இந்த 8 கொஷினை எழுதி ஒரு மென்டார்கிட்ட கொண்டு போய் காமிங்க, இல்லைனா என்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க. நான் அந்த கொஷினை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன அளவுக்கு புரிதல் இருக்குது நானே உங்களுக்கு ஒரு ஐ வில் கிவ் எ மார்ஜின். ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு தேவையா, இல்லை உங்களுக்கு வந்து கிளாஸ் தேவையா, இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்டடி மெட்டீரியல் எக்ஸ்பேண்ட் பண்ணுமாங்கிறத ஐ வில் கிவ் எ சஜஷன். யார் வேணாலும் இதை பார்க்குற யாரும் நம்ம கிங் மேக்கர்ஸ் மட்டும் இல்லை, வெளியே ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் சொல்கிறேன். வெளியே ஸ்டூடெண்ட்ஸே கூட வந்து சார் எனக்கு என்னென்னு பண்ணுறதுன்னு தெரியல, ஐ டோன்ட் நோ வேர் ஐ ஸ்டாண்ட். இன்னும் ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல சார்னா அதை வாங்க எழுதி எடுத்துகிட்டு வாங்க. நீங்களே சூஸ் பண்ணுங்கள் கொஷினை, நீங்களே கொஷின் எழுதி ஒரு உங்களுக்கு தெரிஞ்சதை எடுத்துகிட்டு வாங்க. தென் வி வில் ஃபைண்ட். சூப்பர் சார். அது வந்து பியூட்டிஃபுல்லாக அட்ரஸ் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்னா நீங்கள் செகண்ட் தாட்டே இதை வச்சுக்காதீங்க. ஜாயின் எனி கோச்சிங் இன்ஸ்டியூட், அதை வந்து கிளாரிட்டியாக படிங்க. ஆப்ஷனல் இஸ் ஆல் அபவுட் கிளாரிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ வெட்ரன்ஸாக இருந்துட்டு ஸ்டில் ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகலை, அப்போ என்ன ஆப்ஷனுக்கு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிக்கிறாரு. உங்களுக்கு 75% கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ட்ரை டு என்ரோல் இன் அ டெஸ்ட் சீரிஸ், மீதியெல்லாம் நம்ம வேல்யூ அடிஷனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இல்லை எனக்கு கிளாரிட்டியே கிளியராக இல்லைனா டோன்ட் ஹெசிடேட், ட்ரை டு ஜாயின் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள், திருப்பி ஆப்ஷனல் படிங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு இதை காட்ச் பண்ணவே தெரியல, நான் எங்கே நிற்கிறேன், எனக்கு என்னோட கிளாரிட்டி லெவல் என்னன்னு தெரியலனா சார் சொன்ன மாதிரி ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன் அண்ட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில் ஈச் 2 கொஸ்டின்ஸ் ஆன் யுவர் ஓன், சூஸ் யுவர் டாபிக் ஆன் யுவர் ஓன்னு சொல்லிட்டு எழுதிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிச்சிங்கன்னா அவர் வில் ஹெல்ப் யூ டு சார்ட் இட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா சார், இப்போது இந்த ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷனில் எனி ஆப்ஷனல் நோட் மேக்கிங்கிறது ஒரு குரூஷியலான ஃபேக்டராக இருக்குது. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ்ட்ரி நோட் மேக்கிங் எப்படி சார் பண்ணுறது, இல்லை எங்கே நம்ம கன்சைஸ் பண்ணுறது, எப்படி பவுண்டரி ட்ரா பண்ணுறது சார்? இதுலேயும் 2 குழப்பம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கிளாஸுக்கு வர்றவங்க நோட் மேக்கிங் எப்படி பண்ணணும், கிளாஸுக்கு வராதவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி பிரச்சனைங்கிறத பார்ப்போம். இப்போ கிளாஸுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம நடத்தும் போதே வந்து நம்ம ஆர்டர் நடத்திட்டு போயிடும். டாபிக் பை டாபிக் நம்ம நடத்துகிறோம். நம்மளோட அப்ரோச் இந்த கிளாஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் எடுத்தோம்னா எக்ஸாமினேஷன் என்ன எதிர்பார்க்குறான். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டாபிக் எடுத்துக்கோங்களேன், நீங்கள் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எடுத்தோன்னு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அது என்ன ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் என்ன, அதோட டெஃபினேஷன் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து காசஸ் என்ன, எதுக்காக ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்துச்சு, கான்சிக்வன்ஸ் என்ன, நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன. இப்போ ஒரு கேள்வினால யூபிஎஸ்சியில் அது ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும் இல்லைனா ஆப்ஷனலாக இருக்கட்டும், இவ்வளோ தான் கண்டென்ட்டு. அப்போ நம்ம படிக்கும்போதே அந்த மாதிரி நம்ம ரிசீவ் பண்ணிவிட்டு கிளாஸில் நடத்தும் போதே கிளாஸ் ரன்னிங் நோட்ஸ் நம்ம ஒன்று எடுத்துக்கணும். ஓகே. 2வது இது முடிச்சதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டே சஃபிஷியன்ட்டு. அந்த ஃபேக்கல்ட்டி சில பிரிண்டட் மெட்டீரியல் கொடுப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கிளாஸில் எல்லாமே A to Z ஆப்ஷனுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். 100% நடத்த முடியாது, மெஜாரிட்டி நம்ம நடத்திடுவோம்.
சில டைம் நம்ம கிளாஸில் நடத்துகிற வேகத்தை அவங்க எழுத முடியாது, அப்போ தே நீட் சம் மெட்டீரியல். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வில் கிவ் பிரிண்டட் மெட்டீரியலோ புக்ஸ் ஏதோ ஒன்று, ஃபண்டமெண்டல் புக்ஸ் தான். இதை பார்த்து ஒரு 2-3 அடிஷ்னல் பாயிண்ட் எழுதிக்கணும். இதை தவிர வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. புரிஞ்சில்ல உங்களுக்கு? ஸோ ஒரு டாப்பிக்கு என்ன கண்டென்ட் தேவையோ அதை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த டாபிக் எதுவுமே ரெஃபர் பண்ண தேவையில்லை. ஏன்னா திருப்பி நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் அந்த டாபிக் எடுத்து திரும்ப ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம். பை த டைம் நீங்கள் அந்த டாபிக் அட்வான்ஸ்டு போகிறதுக்குள்ளே மெயின்ஸ் வந்துடும். இப்போ ப்ரிலிமினரிக்கும் மெயின்ஸுக்கு நடுவில் இப்போ கேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அப்போ நீங்கள் வந்து நவம்பர் டிசம்பரில் ப்ரிலிமினரி ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ப்ரிலிமினரி முடிச்சதுக்கப்புறம் 2 மாதம் டைம் இருக்குது. அதில் எப்படி நீங்கள் ஹவு யூ அப்கிரேட்? அப்போ ஜூன் மாதத்துலேருந்து நீங்கள் அடுத்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 மந்த்ஸ், ஓகே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் வச்சுக்கோங்க, 5 மாதம் வச்சுக்கோங்க. இந்த 5 மாதத்தில் உங்கள் ஆப்ஷனுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சில்ல? ஸோ இந்த அப்ரோச் ஒரு அப்ரோச்சு. கோ வித் த மென்டார் கூடயே போயிட்டு நீங்கள் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு எழுதிக்கிட்டு அடிஷ்னலாக வேணுமா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே அந்த டாபிக் உடனே ரெஃபர் பண்ணுங்கள். எங்கே வேணாலும் ரெஃபர் பண்ணுங்க, ஆன்லைன் ரெஃபர் பண்ணுங்கள், ஏதோ ஒரு மெட்டீரியல் நீங்கள் வச்சு ரெஃபர் பண்ணிவிட்டு 2-3 அடிஷ்னல் பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஒன் அப்ரோச். இது இல்லைன்னா தான் பிரச்சனை. இப்போ இல்லைன்னா இவங்களே சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஷின் எடுத்து அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு ஒரு புக் எடுத்து வச்சு அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஒரு 3-4 நாள் படிப்பாங்க. ஏன்னா அது படிக்கிறதுக்கு ஒரு வாரம் கூட படிக்கலாம். பொன்னியின் செல்வன் மாதிரி நீங்கள் உட்காந்து படிக்கலாம். புரிஞ்சில்? இப்போ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் தான். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் காசஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் வந்து அவன் யூரோப் எப்படி இருந்துச்சு, அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஒரு 25 பேஜும், அந்த காலத்தில் சமுதாயம் எப்படி இருந்துச்சு, அந்த காலத்தில் பாலிட்டி எப்படி இருந்துச்சுன்னு அது ஒரு 8-10 பேஜும், அதுக்கப்புறம் அந்த ராஜாவை பற்றி ஒரு 7-8 பேஜும், ராணியை பற்றி ஒரு 5-6 பேஜும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சிப்பாய்ஸ் எப்படி இருந்தாங்க அதை பற்றி பேசி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு நீங்கள் 150 பேஜ் முடிச்சு பை த டைம் நீங்கள் 150 பேஜ் முடிக்கும் போது முன்னாடி என்ன படிச்சிங்கன்னு மறந்து போயிடும். இப்போ இந்த 150 பேஜில் எனக்கு தேவையான நோட்ஸ் எவ்வளோன்னா 5 பேஜ். அதை நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 1 வருஷம் பத்தாது இப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா. எக்ஸாக்ட்லி. அப்போ கிளாஸுக்கு வர முடியாதவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸுக்கே வர முடியல சார், என்னால் செல்ஃப் ஸ்டடி பே பண்ண முடியாது, நான் செல்ஃப் ஸ்டடி அப்போ என்ன பண்ணணும், எனக்கு வழியே இல்லையானா இருக்குது. இப்போ நம்ம கூட கிளாஸுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸோட நோட்ஸ் வாங்கிக்கோங்க. ஒன்று அந்த ரன்னிங் நோட்ஸ் வாங்கிக்கோங்க, கிளாஸ் நோட்ஸு. ரெண்டாவது நம்ம டிக்டேட்டட் மெட்டீரியல் ஒன்று இருக்குது, நம்ம கிளாஸில் டிக்டேட்டும் பண்ணுவோம். இந்த டிக்டேட்டட் மெட்டீரியல் 3வது லெவலில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் என்சிஆர்டியிலோ பிரிண்டட் மெட்டீரியலோ, இது 3ஐயும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சிம்பிள் அப்ரோச். இதை விட்டுட்டு நீங்கள் ஜீரோலேருந்து நான் ஆரம்பிப்பேன் அப்படின்னா டைம் அதிகமாகும், அவ்வளோதான் மேட்ரு. ஓகே சார் சொன்னபடி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில், ஏன்னா நம்ம மெயின்ஸுன்றது இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் ஆப்ஷன் வந்து ஒன் ஆஃப் தி பார்ட்ஸாக தான் இருக்குது. அப்படி இருக்கப்போ நம்ம பெட்டர் வே என்னென்னா நம்ம கிளாஸ் நோட்ஸை கரெக்டாக வச்சுக்கணும். அவர் சொன்னதில் இன்னொரு விஷயத்தை நான் அண்டர்லைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா கொஸ்டின் ஆன்சர் அப்ரோச்லேயே நீங்கள் போங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை பற்றி என்ன கேட்டாலும் எனக்கு தேவையான கண்டென்ட் என்ன, டெஃபினேஷன், காசஸ், கான்சிக்வன்சஸ், இந்த மாதிரி எந்த டாப்பிக்காக இருந்தாலும் கொஸ்டினாக எதை கேட்பான்ற மைண்ட் செட்டில் உங்கள் நோட்ஸை வச்சிட்டிங்கன்னா தட் வில் பி ஈஸி டு ரைட்டுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஒய்க்யூ சார். இப்போ பிஒய்க்யூவோட ரெலவன்ஸ் எப்படி இருக்குது, ஹிஸ்ட்ரி ஆப்ஷனில் பிஒய்க்யூ எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கக்கூடாது, நோட் மேக்கிங்கை இந்த பிஒய்க்யூ எதாவது யூஸ் பண்ணலாமா சார்? இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனில் வந்து பிஒய்க்யூங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கொஷின் எடுத்துக்கிட்டீங்க ஹிஸ்ட்ரி ஆப்ஷனலில். ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஒரு 15லேருந்து 20 டாபிக்ஸு, ஓகே, மிடிவெல்லேருந்து 15லேருந்து 20 டாபிக்ஸ் ஏரியாஸ் மொத்தமாக சேர்ந்து 5-20ன்னு போட்டுக்கினாங்கன்னா அதிகபட்சம் நான் சொல்கிறேன் 80லேருந்து 100 டாபிக் மேலே கொஷினே கேட்க மாட்டான், வந்ததே கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் எடுத்துக்கிட்டு. இப்போ புக் இருந்தால் கூட நம்மளே எடுத்து விடணும்னா எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதுன்னு நான் சொல்லிட முடியும். அப்போ அந்த 80லேருந்து 100 ஏரியாஸ் தான் 10 வருஷத்தில் கேட்டிருக்கான், 11 வருஷத்தில் அதுலேருந்து உனக்கு கேட்க போகிறான். சார் அப்போ வந்து 100% அதில் கவர் ஆகிடுமான்னா கண்டிப்பாக வந்து நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணாலும் ஒரு 2-3 கொஷின் நம்ம அவுட் ஆஃப் இதில் வரும். பட் அதில் என்ன ஒரு சேஃப்டின்னா, நீங்கள் மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா 8 கொஷினில் நீங்கள் 5 கொஷின் தான் எழுத போகிறீங்க. ஸோ நீங்கள் யூஆர் நாட் அட்ரஸிங் 3 கொஷின்ஸு. அப்போ அதில் விட்டுருங்க, அதில் சாய்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல உங்களுக்கு. அப்போ நீங்கள் படிக்காத எதுனா வந்தால் சாய்ஸ் விட்டுருங்க. கம்பல்சரியில் ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5th கொஷின் கம்பல்சரி, ஃபஸ்ட்டு கொஷின் 5 கம்பல்சரி. இந்த 5th கொஷினில் பார்த்தீங்கன்னா 5 கொஷின் கேட்குறான் சில டைம். ஈச் கொஷின் 10 மார்க்ஸு, 50 மார்க்ஸ் தானே 10. அதில் சப்போஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு கொஷின் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. அது உங்கள் பெருசாக உங்கள் மார்க்கை பாதிக்காது. நீங்கள் 5வது கொஷினை நீங்கள் வந்து ஒரு கொஷினை படித்து 10 மார்க் கொஷின் வச்சுக்கோங்க, அதில் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற எல்லாமே நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். இப்போ அந்த 5 ABCD அந்த 5 ஒரு கொஷின் போச்சுன்னா 10 மார்க்கு மேனேஜ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இல்லையா, நான் சொல்கிறேன் கால்குலேட்டர் ஈவன் இஃப் யூ லீவ் தட் ஒன் கொஷின் தஸ் மார்க் பெரிய அளவு பாதிக்கிறது. 3 மார்க் 4 மார்க் வச்சுக்கோங்க, 3.5 மார்க்ஸ் உங்களுக்கு பாதிக்குது. அதை நீங்கள் மற்ற ஏரியாவில். ஆனால் இந்த 3 மார்க் 3.5 மார்க்குக்காக நீங்கள் உட்காந்துக்கிட்டு சிலபஸில் எதெல்லாம் வராததை உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த 3.5 மார்க்கை தவிர மீதி இருக்க மார்க்கெல்லாம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
ஸோ இதுதான் அப்ரோச். ப்ரீவியஸ் இயர் கொஷினுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்ற சப்ஜெக்டில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து ட்ரெண்டு தான் உங்களுக்கு தெரியும். ஹிஸ்ட்ரியை வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படியே ரிப்பீட் ஆகும். சேம் டிக்ளைன் ஆஃப் த ஐவிசினா இண்டஸ்ட்ரியல் டிக்ளைனுக்கு என்ன காரணமான அப்படி கேட்பான். சேம் ரீஃப்ரெஷ் தான் பண்ணிட்டு. ஆமாம், ரீஃப்ரெஷ். ஹிஸ்ட்ரிங்கிறது பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் நான் சொல்கிறது யோசிச்சு பாருங்க. ஷூர் சார். சார் என்ன சொல்கிறாருன்னா ஹிஸ்ட்ரியில் அந்த ஹோல் பார்த்தீங்கனாலே ஒரு 100 டாபிக்ஸ் இருக்கும். அதை தான் ரொம்ப ரொம்ப ரிக்கரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இல்லை இதை தாண்டி பவுன்சஸ் கொஸ்டின்லாம் வராதுன்னு கேட்டால் கண்டிப்பாக வரும். அது வரப்போ நீங்கள் ஒரு 3 மார்க்ஸ் யோசிச்சு 300 மார்க்கை விடாதீங்க அப்படின்னு தான் சார் வந்து சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, அட் தி எண்ட் ஆஃப் த டே நமக்கு மார்க் வேணும்னா ஆன்சர் ரைட்டிங் அதை வச்சு தான் நமக்கு மார்க். எனக்கு நம்ம என்ன தான் கண்டென்ட் தெரிஞ்சாலும் நம்ம என்ன பேப்பரில் எழுதுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கு. அப்படி இருக்கப்போ இந்த ஆன்சர் ரைட்டிங்கை எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது வித் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ்ட்ரி? இது ரொம்ப முக்கியமான கொஷின் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இதில் ரொம்ப ஒரு காமெடியான விஷயங்கள் இருக்குது, நிறைய காமெடியான விஷயங்கள் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் யாரையும் நான் அஃபன் பண்ண நினைக்கல. பட் இருந்தாலுமே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம கிளாஸ் எடுத்த உடனே, இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், ஒரு வேர்ல்டு லிஸ்ட் எடுக்கிறோம்னாலே அடுத்த நாள் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, அந்த ஆர்வத்தில் ஒரு ஆன்சர் எழுதி கொண்டு வந்து கொடுக்கணும். கண்டிப்பாக. இப்போ அந்த ஆன்சர் எழுதி கொடுக்கும்போது நம்ம பார்க்கும்போது இல்லை நிறைய பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகிருக்கும், இல்லை கொஞ்சம் ஒழுங்காக எழுதிருக்க மாட்டாங்க. அப்போ எடுத்தோடனே நம்ம ஒரு 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 கொஞ்சம் ஃபீட்பேக் கொஞ்சம் நம்ம இதாக கிரிட்டிக்கலாக கொடுத்தோன்னா அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடும்ன்றதுக்காக நம்ம அந்த ஃபீட்பேக் கொடுக்குறதில்ல. ஆனால் அவங்க வந்து எழுதி காமிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நல்லா இருக்குதுன்னு சொன்னால் அது பொய்யா இருக்கும், நல்லா இல்லைன்னு சொன்னால் அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய ஆர்வத்தை நான் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுறேன். பட் என்ன பாயிண்ட்னா, ஆன்சர் ரேட்டிங் அப்படிங்கிறது ஒரு சட்டியில் நீங்கள் அரிசியை போடுறீங்க, நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் காய்கறியை போடுறீங்க, தண்ணியை போட்டு வேக வச்சு அதுக்கப்புறம் தான் விட்டு எடுக்கணும். அரிசி மட்டும் போட்டாச்சு டக்குன்னு எடுத்து பிரியாணி நல்லா இருக்கான்னு கேட்டால் இருக்காது. ஃபஸ்ட் அப்படின்னா என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட் லேர்னிங் பேஸில் டோன்ட் ரிப்ரொடியூஸுங்கிறேன். ஆன்சர் ரேட்டிங்கிறது ரெப்ரொடக்ஷன் ஆஃப் வாட் யூ நோ. அப்போ நீங்கள் ரெப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். லேர்னிங் பேஸில் பெருசாக எழுத நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அப்படி எழுதணும்னு நினச்சா கூட அந்த ஆன்சர் ரொம்ப சைல்டிஷாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல? அப்போ ஃபஸ்ட்டு நல்லா ரிசீவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணுங்கள். நம்பர் 2, தேர்டு தான் ரிப்ரொடக்ஷன். ஸோ ரிசப்ஷன் ஃபஸ்ட்டு, ப்ராசஸிங் இந்த மைண்டு செகண்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரெப்ரொடியூஸ் பண்ணணும் இந்த ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங்கோ வாட் எவர் இட். அப்படி நீங்கள் ரெப்ரொடியூஸ் பண்ணால் அப்போ என்ன தெரிஞ்சிடும்னா, நீங்கள் படிச்சிட்டிங்க, கண்டென்ட் இருக்குது, எழுதுறீங்க. அப்போ கண்டென்ட் இல்லைங்கிற ஃபீட்பேக் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா கண்டென்ட் இருக்குது. இல்லைனா எப்போ வந்தீங்கன்னா கண்டென்ட்லன்னு சொல்லுவேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா உடனே இன்றைக்கி நடத்துகிற நாளைக்கு வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டென்ட் மிஸ்ஸிங் தான் சொல்லுவேன். ஏன்னா சார் எப்போ வந்தாலும் கண்டென்ட் மிஸ்ஸிங்னா ஆமாம் அதுதான் மிஸ்ஸிங்கு. ஆனால் நீங்கள் நல்லா ரிசீவ் பண்ணிட்டீங்க, ப்ராசஸ் பண்ணிட்டீங்க. இப்போ ரெப்ரொடியூஸ் பண்ணும்போது நீங்கள் கண்டென்ட் மிஸ்ஸிங்கு கண்டிப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்போ கூட ஒன்று கண்டென்ட் மிஸ்ஸிங்கான நான் சொல்லிக்கலாம். ஆனால் அப்போ தான் என்ன பண்ணணும்னா, தெரிஞ்சது எழுதும்போது இதை எப்படி பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது நம்மளோட மென்டாரோட ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அப்போ அதே விஷயத்தை எப்படிலாம் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். பாயிண்ட்ஸை 5 பாயிண்ட்டு தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு பாயிண்ட் எதை கொண்டு வருது? இன்ட்ரோடக்ஷன். ஃபஸ்ட்டு பேராகிராஃபு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே இன்ட்ரோடக்ஷன் தான். எப்பவுமே இன்ட்ரோடக்ஷன் போட்டு நீங்கள் வந்து ஜிஎஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 பேஜ் ஆன்சர் இருக்குது. இதில் இன்ட்ரோடக்ஷன் ஒரு டாப்பிக்கு, கன்க்ளூஷன் ஒரு டாப்பிக்கு, ஸ்ட்ரக்சர்னு ஒன்று போட்டு இப்படிலாம் எழுத முடியாது. எனிதிங் விச் யூ ரைட் ஃபஸ்ட் இஸ் தி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த கொஷின், அந்த ஆன்சருக்கு. அப்போ அதில் நம்ம என்ன கொடுக்கலாம், என்னென்ன சொல்லியிருக்கலாம். கன்க்ளூஷன் நீங்கள் என்ன கன்க்ளூஷன் இல்லை, பட் லாஸ்ட் பாயிண்ட் எப்படி நீங்கள் முடிக்க போகிறீங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் என்னென்னா, வேல்யூ அடிஷன்ஸ் என்ன பண்ணலாம் அந்த கொஷினுக்கு. சார் வேல்யூ அடிஷனுக்கு ஸ்டாண்டர்டான ஃபார்மேட் கிடையாது, அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா ஹிஸ்ட்ரிக்குன்னு இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஒரு 5 விஷயத்தை நான் வேல்யூ அடிஷன் வச்சுக்கிறேன், எல்லா கொஷனுக்கும் அதை பயன்படுத்தினா பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மிடிவல் இந்தியா நடத்தும் போது அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குதுன்னா, அலாவுதீன் கில்ஜியோட கான்கொஸ்ட் அப்படின்னா அந்த ஆன்சரில் நம்ம என்ன வேல்யூ அடிஷன் பண்ணலாம், மேப் இந்தியா மேப்பை போடலாம். ஹிஸ்ட்ரி தான், ஆனால் ஒரு ஜாகிரஃபி மேப்பை போட்டு அலாவுதீன் கில்ஜி டெல்லியிலேருந்து கிளம்பி ஏரோ மார்க்கு போட்டு சித்தூருக்கு வந்தார், அங்கேருந்து வந்து தியோகருக்கு வந்தார், அங்கேருந்து வந்து இங்கே வாரங்களுக்கு வந்தார், அங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்தார், மதுரைக்கு போனார், ஐ கேன் புட் அன் ஏரோ மார்க். ஸோ அது ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குது, இதுங்களா உங்களுக்கு. அப்போ இதெல்லாம் எப்போ வரும்னா, அது எல்லாம் ஒரே நாளில் வி கேனாட் இன்கால்குலேட், எல்லாமே ஒரே நாளில் நம்ம சொல்லிட முடியாது. அந்த ஏரியா எழுதும்போது நீங்கள் அங்கேயே நம்ம வேல்யூ அடிஷன் நம்ம வி கேன் டூட். இது எல்லாமே எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், இதெல்லாம் எடுத்து கம்பைல் பண்ணி வச்சுக்கிட்டு, எப்போ அது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கும்னா படித்து நீங்கள் ஆன்சர் எழுதுனா தான் அது உங்களோட ஸ்டடி மெட்டீரியல். எக்ஸாக்ட்லி. நீங்கள் சும்மா தமாஸ்க்கு எழுதி காமிக்கிறீங்கன்னா வேஸ்ட் மெட்டீரியல் அது. அங்கே நான் வேல்யூ அடிஷனும் பெருசாக கண்டென்ட் தவிர எதுவும் பண்ண முடியாது. கண்டென்ட்டெல்லாம் என்ரிச்ட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரிங் வேல்யூ அடிஷன் பண்ண முடியும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, அதுக்கப்புறம் தான் எழுதணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சூப்பர்.
சார் வந்துட்டு ஒரு 3 ஸ்டேஜஸ் ஆஃப் திங்ஸ் சொன்னார். ஃபஸ்ட்டு லேர்னிங் ஃபேஸ்ன்னு சொன்னார், செகண்ட் வந்து ப்ராசஸிங், தென் ஃபைனல் தான் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு மாதிரி சொன்னார். ஸோ ஆன்சர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த லேர்னிங்கை அகைன் ஸ்டார்டிங்கில் சொன்னமே அந்த கிளாரிட்டியோட படிச்சுட்டு அதை ப்ராசஸ் பண்ணி வச்சுட்டு எழுதுறப்போ தான் நமக்கு கண்டென்ட் கிளியராக வந்துருச்சு, இப்போது நம்ம எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுன்றது தெரியும், அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆன்சர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அப்போ தான் நம்மளோட ஆன்சர் ஷீட்ஸே நம்ம லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணுற ஒரு கண்டென்ட் விஷயமா மாறும், இல்லைனா அது ஜஸ்ட் another ஒரு திங்காக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ ஆன்சர் ரைட்டிங்கிறதுனால அப்படியே அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் காப்பி. இது வந்து ரொம்ப கிளீஷேடான விஷயமா தான் இருக்குது. ஆனால் டாப்பர்ஸ் காப்பியை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இந்த டாப்பர் காப்பியில் நம்ம எப்படி பார்க்கணும், அதில் வந்து நம்ம என்ன டேக்அவே எடுத்துக்கணும் சார்? ஃபஸ்ட்டு எப்படி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். ஓகே சார், அதுதான் ரொம்ப முக்கியம். சூப்பர். டாப்பர்ஸ் காப்பி அப்படியே தூக்கிட்டு போய் காப்பி பண்ணி நம்ம வீட்டில் வச்சு அதே மாதிரி ஆன்சர் எழுதிங்கன்னா உங்களுக்கு மார்க் வராது. அதுக்கு 2 எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல முடியும். எக்ஸாம்பிள் நம்பர் 1, இதே டாப்பர் அடுத்த வருஷம் அந்த பேப்பரை கொண்டு போய் அவர் எழுதினாருன்னா அவருக்கு மார்க் வரதில்லை. கண்டிப்பாக. அப்போனா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆன்சர் பெஸ்ட்டாக இல்லையாங்கிறது எதை பொறுத்து இருக்குதுன்னா, அந்த கேட்கப்பட்ட கேள்விக்கு அந்த இடத்துல தான் பெஸ்ட்டாக இருக்குதான்னு சொல்ல முடியும். தவிர இதே அப்படி நீ கட் காப்பி பேஸ்ட்னா வராது. ஏன்னா எவ்ரிடே எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் இம்ப்ரூவிங். உங்களுடைய மார்க் அப்படிங்கிறது இட் இஸ் ரிலேட்டிவ். அடுத்தவங்க எவ்வளோ எழுதுறாங்களங்கிறத வச்சு தான் உங்களோட மார்க்கை தவிர நீங்கள் எவ்வளோ வச்சுன்னா அது மாதிரி அப்சல்யூட் கிடையாது. உங்கள் முன்னாடி பேப்பர் ஒருத்தர் கரெக்ஷன் பண்ணுற எக்ஸாமினர் ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறாரு, உங்களோட பேப்பர் போகுது, அப்போ நீங்கள் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணாலும் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். உங்களுக்கு முன்னாடி இருக்க பேப்பர் நல்லாவே இல்லை, எக்ஸாமினர் கரெக்ட் பண்ணுறாரு, ஆனால் அப்புறம் உங்கள் பேப்பர் நீங்கள் கொஞ்சம் சுமாராக எழுதிருந்தீங்கன்னா கூட ரொம்ப பெருசாக எழுதுகிற மாதிரி தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து சப்ஜெக்டிவ் பேராமீட்டர்ஸ். அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா, டாப்பருடைய பேப்பருங்கிறது வாங்கி மனப்பாடம் பண்ணியோ இல்லை உங்களுடைய டோட்டல் ஸ்டைல் அந்த மாதிரி நீங்கள் மாற்றக்கூடாது. அப்போ டாப்பரோட காப்பி நம்ம பார்க்கவே கூடாதானே? பார்க்கணும். எதுக்கு பார்க்கணுன்னா, இந்த டாப்பர்ஸ் இன்னோவேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஆன்சரில் எல்லா டாப்பர்ஸ் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. ரெகுலராக மார்க் நல்லா வாங்கணும். பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலான ஒரு 4-5 விஷயம் இருக்குது. இது எல்லாருக்கும் நான் சொல்கிறது தான். நம்பர் 1, ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். சார் நீட்டாக எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் இல்லையா, அப்போ நான் எழுத முடியாதான்னா, நீட்டாக இல்லைனாலும் கிளாரிட்டியாக வச்சுக்கோங்க. உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் லெஜிபிளாக இருந்தால் போதும். லெஜிபிள் சஃபிஷியன்ட். ரொம்ப சிம்பிள். லெஜிபிளாக எப்படி சார் எழுதுறதுன்னா, குட்டி எழுதாமல் கொஞ்சம் பெருசு எழுதுறீங்க லெஜிபிள் ஆகிடும். அது ஒரு சின்னதாக கண்ணுக்கு தெரியாத மாதிரி போட்டு இருக்கிறத காட்டிலும் லெஜிபிளாக நீங்கள் கொஞ்சம் பெருசாக எழுதுனீங்கன்னா அது ரொம்ப ஒரு இதாக இருக்கும். செகண்ட், டாப்பர்ஸோட ஆன்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஜை வந்து ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு பேஜில் பார்த்தீங்கன்னா மேலே மற்ற எழுதிட்டு கீழே கேப் விடுறதோ இல்லை பெருசாக டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டாக ஒரு டயக்ராம் பண்ணுறதோ இல்லை. ஒரு பேஜ்னா ஒரு பேஜுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 80 வார்த்தை எழுதணும், 80 வேர்ட்ஸ். அந்த 80 வேர்ட்ஸுங்கிறது 3 பேராகிராஃபா 4 பேராகிராஃபா. அப்போ ஒரு பேராகிராஃப் எத்தனை சென்டென்சஸ் வரும் அப்படிங்கிறது அவங்களே முன்னாடி எழுதி ப்ராக்டிஸாக இருக்குது. அப்போ 3 பேராகிராஃப் ஒரு பேஜுக்கு அப்படின்னா அந்த 3 பேராகிராஃபுக்கு ப்ராப்பர் ஒரு பேராகிராஃப் சின்னது பெருசாக இருக்காது, கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி டயக்ராம் எதை கொண்டு வந்தாங்கன்னா, டயக்ராம் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வருவாங்க அவங்க. அதுக்குன்னு அவங்களே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல டயக்ராம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டாப்பர்ஸோட ஆன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த சப்ஹெட்டிங்ஸு இதெல்லாம் கொடுக்குறது கொஞ்சம் வாய்ப்பு. எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் சப்ஹெட்டிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ சப்ஜெக்ட் கொடுப்பாங்க, கிளாரிட்டியாக இருக்கும், அடுத்தல் திருத்தல் இருக்காது. அதுதான் ரொம்ப இரிட்டேட் பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு கரெக்ஷன் பண்ணுறவங்கிறது ஒரு ஹியூமன் பீயிங் தான், ரோபோட் நம்மளுக்கு கரெக்ஷன் பண்ணல. ஸோ அந்த கொஷினை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எரிச்சல் வரக்கூடாது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தப்பான ஒரு வார்த்தை எழுதிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் கலோனியலிசம் அப்படிங்கிறத தப்பாக எழுதிட்டான், ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் தப்புன்னா ஒரு கோடு போட்டால் போதும், அடிச்சுட்டு திரும்ப எழுதலாம். சில பேர் போட்டு அதை வட்டமாக சுட்டி, இது நிறைய பேர் பண்ணுறாங்க, பேப்பர் கரெக்ஷனாக பண்ணுறதுனால எனக்கு தெரியுது, அப்படி போட்டு இது பண்ணி வச்சுருப்பாங்க. இது தேவையில்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை எழுதிட்டு அது மேலே பிளேடு வச்சு இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. திஸ் ஆர் ஆல் நாட் நீடட். புரிஞ்சுல உங்களுக்கு? அப்போ டாப்பர்ஸோட ஆன்சர்ஸில் நீங்கள் என்ன தெரியும்னா, கிளாரிட்டி தெரியும், லெஜிபிலிட்டியாக இருக்கும், ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன் இருக்கும், பாயிண்ட்ஸே சில டைம் கம்மியாக இருக்கும், சர்ப்ரைசிங்காக இருக்கும். நல்லா கண்டென்ட் கொடுக்குற பேர் ஆவரேஜ் கண்டென்ட் கொடுக்குறதோட மார்க் அதிகமாக யூபிஎஸ்சியில் வாங்கியிருக்காங்க, மெயின்ஸில். நம்ம இத்தனை பேரை பார்த்துருக்கோம், 100கணக்கான பேர் சர்வீஸ் வாங்கியிருக்காங்களே ஆன்சரு. நல்லா எழுதுறவரை காட்டிலும் ஒரே ஆப்ஷன் தான், ஒரே வருஷம் சேம் இயர் நல்லா கண்டென்ட் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை காட்டிலும் ப்ரெசன்டேஷன் இவங்கள பீட் பண்ணி அதிகமாக மார்க் வந்துடும். அப்படி நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க. சூப்பர் சார். அதுதான். ஸோ இதெல்லாம் பேராமீட்டர்ஸ் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஓகே சார். இப்போ டாப்பர் காப்பிலேருந்து சார் வந்து ஒரு சில விஷயத்த நீங்கள் இன்ஃபரன்ஸாக எடுத்துக்கலாம்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங், அது வந்துட்டு ட்ரை டு ரைட் ஆஸ் லெஜிபிள் ஆஸ் யூ கேன்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்த விஷயம் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட், இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அது எப்போ வரும்னா, நிறைய நம்ம எழுதி பார்த்து அது கூட யூஸ் டு ஆனால் தான் நமக்கு தெரிய வரும் அந்த விஷயம். தென் கிளாரிட்டி ரொம்ப தெளிவாக இருக்கிறத நம்ம வி கேன் விசிபிளி சீன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப மோஸ்ட் இரிட்டேட்டிங் விஷயம் எதை
சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட்டிங். அதாவது நம்ம ஒன்று எழுதிட்டு அதை அடிக்காமல் போயிருந்தா கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ ஆனால் நம்மளே அடிக்கிறப்போ இங்கே நான் பண்ணியிருக்கேன்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதையும் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். ஓகேவா சார்? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு காமனான ஒரு ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் மேலே இருக்க ஒரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ சப்ஜெக்ட் வந்துட்டு இப்போ நிறைய படிக்கணுமா இல்லை ரொம்ப வேகாக இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்குது சார். இப்போ யாராவது வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இஃப் an aspirant is interested in modern history அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஆப்ஷன் சூஸ் பண்ணுவார். ஆனால் அவனுக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ நம்ம மாடர்ன் பிடிக்குதானா ஏன்ஷியன் மீடியல் இந்த மாதிரி இருக்குமா, இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சிம்பிள். நான் வந்து 2 அப்ரோச் தான் இருக்குது இதுக்கு உங்களுக்கு புரியுறதுக்கு. அப்ரோச் நம்பர் 1, ஹிஸ்ட்ரி வாஸ்ட்டாக இருக்குதா இல்லைங்கிறது தானே இப்போ நம்ம கொஸ்டின். சார் வாஸ்ட்டாக இல்லைங்கிறது நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ப்ரீவியஸ் இயர் நீங்கள் ஏன்ஷியன் இந்தியா எடுத்துக்கிட்டீங்க 20 டாபிக், நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஏன்ஷியன் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. 20 டாப்பிக்லேருந்து தான் கொஸ்டினே வரும். நான் 20ங்கிறது அதிகமாக சொல்லிட்டேன். அந்த 20 ஏரியாஸில் திருப்பி கொஸ்டின் வரும். ஸோ வாஸ்ட்னஸ் இஸ் என் இமேஜினேஷனுங்கிறேன். வரலாறுங்கிறது ரொம்ப பெருசு தான். யூபிஎஸ்சிக்கு வரலாறு எவ்வளோ தேவைங்கிறது தான் முக்கியம். வரலாறு நான் சின்னதுன்னு நான் சொல்லலை. ஹிஸ்ட்ரிங்கிறது நான் ஏதோ சின்ன சப்ஜெக்ட்னு சொல்லலை. ஹிஸ்ட்ரி பெரிய சப்ஜெக்ட் தான். எனக்கு யூபிஎஸ்சி ஐஏஎஸ் வாங்குறதுக்கு ஹிஸ்ட்ரி சின்னதாக பெருசாங்கிறதான மேட்ரு. எக்ஸாக்ட்லி. யூபிஎஸ்சியில் ஹிஸ்ட்ரியில் மார்க் வாங்குறதுக்கு அவ்வளோ நான் படிக்க தேவையில்லை. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நிறைய பேர் ஹிஸ்ட்ரியில் இந்த கேள்வி என்ன கேட்குறாங்க, நிறைய டேட்ஸ் உள்ளே போடணுமா, கண்டென்ட் ஃபேக்ட்ஸ் போடணுமான்னா ஒன்றுமே கிடையாது. டாப்பர்ஸோட ஆன்சர்ஸ் நீங்கள் வாங்கி பாருங்கள். காப்பீஸ் நிறைய இருக்குது ஆன்லைனில் கூட. தேவையில்லாமல் டேட்டா நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியலன்னு அர்த்தம். தட் இட் செல்ஃப் இஸ் an இண்டிகேஷன் யூ ஆர் மக்கிங் அப். எங்கே தேவையோ அந்தளவுக்கு 1-2 டேட்டாஸ் இருந்தாலே போதுமானது. அப்போ என்ன முக்கியம்னா, எப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ கிளாரிட்டியாக உங்கள் சென்டென்சஸ் இருக்குது. சும்மா நீங்கள் டேட்டா போட்டு டேட்டா போடுறீங்க, இயரை போட்டு எழுதுறீங்கன்னா தட் இஸ் நாட் ரெக்வயர்டுங்கிறேன் நான். இட்ஸ் நாட் ரெக்வயர்டு. தேவைன்னா அந்த விஷயத்தை பேசணுமே தவிர தேவையில்லாமல் எல்லா டேட்டாவும் புரியும். உங்களுக்கு தெரிஞ்ச டேட்டாவும் சில டைம் ரொம்ப ஆப்வியஸாக இருக்கும். கேள்வி நம்ம ஏதோ ஒன்று கேட்டிருந்தா அவங்க ஏதோ விஷயத்தை பற்றி எழுதுவாங்க உள்ள. அப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் புரியல, அதனால் நீங்கள் அதே மறைக்கிறதுக்கு அந்த டேட்டா போகிறீங்கன்னு தான் நினைப்பாங்களே தவிர. ஸோ தட் இஸ் நாட் ரெக்வயர்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா டேட்டா அவ்வளோ தேவை கிடையாது. 2வது சப்ஜெக்ட்டு ஹிஸ்ட்ரி வாஸ்ட்டு. யூபிஎஸ்சி ஹிஸ்ட்ரி இது இஸ் லிமிட்டட் சிலபஸ் தான். ஓகே சார். இப்போ ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் கன்ஃபைண்டாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. தெர் இஸ் நோ நீட் டு மெமரைஸ் ஸோ மெனி திங்ஸ். மினிமல் இதோட நம்ம வி கேன் ஏபிள் டு மேக் இட்ன்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அடுத்து என்னென்னா, இப்போது வி ஆர் இன் தி டிஜிட்டல் ஏஜ் சார். ஸோ ஏஐன்றது ஒரு தவிர்க்க முடியாத ஃபோர்ஸாக தான் அப்படி இருக்குது. அப்படி இருக்கப்போ ஹிஸ்ட்ரி ஆப்ஷனுக்கு ஏஐயே யூஸ் பண்ணலாமா? அப்படி யூஸ் பண்ணணும்னா எப்படி யூஸ் பண்ணலாம்? இதில் என்ன பிரச்சனைனா, இதில் பார்த்தீங்கன்னா ஏஐ மெட்டீரியல்ஸு மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்றாட வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். அதனால் ஏஐ உங்களுக்கு தெரியும்னு நினைக்காது. எப்படி ஹவு ஏஐ ஃபங்க்ஷன்ஸ். நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டா நீங்கள் சர்ச் பண்ணுறதுல கூகுளில் இருக்கிற கண்டென்ட்டு எல்லா கண்டென்ட்டையும் எடுத்து அது உங்களுக்கு ஒரு சிந்தசைஸ் பண்ணி கொடுக்குது. வாத்தியார் வேலையை அது பண்ணுது. 10 இடத்துல படிச்சுட்டு அது என்ன பண்ணுது, அதே சிந்தசைஸ் பண்ணி கொடுக்குது. புரிஞ்சா உங்களுக்கு? 10 இடத்துல இல்லாத ஒரு விஷயம் ஏனால் கொடுக்க முடியாது. வரலாறுங்கிறது எப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் டிஜிட்டலைஸே ஒன்றும் ஆக்கலை. கண்டென்ட் எக்ஸாக்ட்லி சார். அப்படி டிஜிட்டல் ஆகப்பட்ட கண்டென்ட்லேயே நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. ரொம்ப மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் எடுத்துக்கோங்க. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்ட்ரி புத்தகம் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய, நான் பேர் சொல்ல வேணான்னு பார்க்குறேன், ஒரு கைடு. அந்த கைடை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சாப்டர் திறந்தீங்கன்னா 7-8 மிஸ்டேக்ஸ் இருக்குது. அப்போ ஏஐ என்ன பண்ணணும்னா இதோட சாஃப்ட் காப்பி அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு சர்ச் பண்ணிங்கன்னா இதுலேருந்து அது டேட்டா எடுத்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அப்போ ஏஐ கொடுக்கறதுங்கிறது சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு நல்லது. பாயிண்ட்டே உங்களுக்கு தெரியல, ஏஐ கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு 4-5 விஷயத்தை எப்படியும் ஒரு 4-5 எடுத்து கொடுத்தோம். ஆனால் அது டேட்டா ரிலேபிளாக இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே, மோஸ்ட்லி இட் இஸ் ரிலேபிள், பட் த பாயிண்ட் இஸ் எக்ஸாக்டாக அந்த டேட்டா கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் நாட் ரிலேபிள். ஓகே, ஏஐயை பயன்படுத்தலாம், நோ டவுட் அபவுட் தட். ஏஐயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நோ டவுட் அபவுட் தட். ஆனால் இந்த ஏஐ எங்கேருந்து சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு இருக்குமோ, ஃபார் எக்ஸாம்பிள் சில புக்ஸ் எல்லாம் இருக்குது. ஏஎல் பாசம்னு ஒரு புத்தகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லுது, ஏஎல் பாசத்தில் இருக்க கண்டென்ட் ஏஐ எடுத்துகிட்டு வந்து கொடுக்காது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த புக்கை பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதில் நிறைய டேட்டாஸ் இருக்குது. அப்புறமேட்டு ரெட் புக்குன்னு நம்ம ஹிஸ்ட்ரி ஆப்ஷனில் நம்ம சொல்லக்கூடிய மாடர்ன் இந்தியாவில் புக்கு சொல்கிறோம். ஒருங்க சுமித் சர்க்கார்னு ஒரு புத்தகம், அதில் எக்கச்சக்கமான டேட்டா இருக்குது. ஹிஸ்ட்ரி ஆப்ஷனுக்கு ரெலவெண்ட் தான், தேவைன்னா அந்த டேட்டாவை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். எங்கேயுமே இல்லாத டேட்டா அதுலேருந்துலாம் சில கொஷினில் எடுத்து போட்டிங்கன்னா அவ்வளோ வேல்யூடாக இருக்குது. பட் ஆனால் அதுலேருந்து எடுக்குமான்னு தெரியல எனக்கு. ஸோ டிஜிட்டலைஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தா நல்லது தான். பட் இந்த போட்டு நம்ம மண்டையை குழப்பறதுக்கு எனக்கு ஒரு கேள்விக்கு தேவை 7 பாயிண்ட்லேருந்து 10 பாயிண்ட். இந்த 10 பாயிண்ட் எனக்கு ஏஐலாம் தேவையில்லை. நான் படிக்காத ஏரியாவில் எனக்கு வந்து கொஷினை சர்ச் பண்ணோன்னா ஏஐ நீங்கள் எடுத்துக்கோங்க.
ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹிஸ்ட்ரியில் சொன்னால சில ஏரியாஸ் எனக்கு வந்து நான் ரெகுலராக கேட்காத ஏரியாவில் கொஸ்டின் வரும். அப்படி ஒரு 10 ஏரியா எடுத்து வச்சுக்கிட்டு இதை நான் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 10 பாயிண்ட் ஏஐ கொடுக்க சொல்லி அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே. சார் என்ன சொல்கிறாருன்னா, கான்செப்ட்ஸ் தெரியல இல்லை பாயிண்ட்ஸ் எதாவது ஜென்ரேட் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் இட் அந்த மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அதோட ஆத்தென்டிசிட்டி, அந்த ஃபேக்ட்ஸ், அதுவும் ஹிஸ்ட்ரியில் குறிப்பாக வந்துட்டு டேட்ஸ் அந்த மாதிரி இயர்ஸுன்ற விஷயம்லாம் எந்தளவுக்கு ஆத்தென்டிக்காக இருக்குன்றது ஸ்டில் டவுட் தான் சொல்கிறாரு. ஓகே சார், இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நிறைய பேரை ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க, நிறைய டாப்பர்ஸ் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கப்போ அந்த டாப்பர்ஸ் கிட்ட இருக்க ஒரு காமனாலிட்டி, இந்த விஷயம் தான் அவங்கள மேடிம டாப்பர் இல்லை இவ்வளோ ஸ்கோர் வாங்க வச்சதுக்கான காரணம்னு அப்படி ஒரு சில விஷயம் இருக்கா சார்? டாப்பர்ஸ் எல்லாருக்குமே சில காமனான விஷயங்கள் இருக்குது. ஒரு டாப்பரும் ஒரு யூனிக்னஸ், தனி நபர், ஒருத்தர் ஒரு யூனிக்கான பர்சன் தான். ஆனால் நம்ம இத்தனை வருஷம் பார்த்ததுல இந்த டாப்பர்ஸ் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சில காமனான விஷயங்கள் இருக்குது. ஸோ வாட் இஸ் த காமன் திங்ஸ் விச் எவ்ரி டாப்பர் ஹஸ்? எல்லா டாப்பருக்கும் இருக்கக்கூடிய காமனான விஷயங்கள் என்னென்னா இருக்குது, ஒரு 4-5 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறதுன்னா, இந்த டாப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன் சர்ச் ஆஃப் எ ட்ரீ தே வில் நாட் மிஸ் த கார்டன். அப்படின்னா எனக்கு மரத்தை தேடி போய் அந்த தோட்டத்தை இழக்க மாட்டாங்க. இன்னும் புரியுற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லணும்னா, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்றது உள்ளே போய் அந்த ஒரு விஷயத்துக்காக ஹோல் கண்டென்ட்டை விட்டுற மாட்டாங்க. சில ஸ்டூடெண்ட் இந்த வேலையை பண்ணுவாங்க. ஏதோ ஒரு டவுட், ஒரே ஒரு டவுட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கான்ஸ்டியூஷனில் ஏதோ ஒரு கொஷினே டவுட் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன்னு போய் தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அந்த புக்கை ரெஃபர் பண்ணி மீதி முக்கியமான விஷயங்கள்லாம் விட்டுருவாங்க. அப்போ ஒரு விஷயம் வரலையா, ஒரு விஷயம் தெரியலையா, அதை விட்டுருங்க, மற்றதுக்கு போங்க. எவ்வளவோ படிக்க வேண்டியது இருக்குது, அதுக்கு போங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். டாப்பர்ஸ் தேனும் தேவையில்லாமல் என்ன பண்ணக்கூடாது உங்களுக்கு தெரியுது. ஏன்னா ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் உள்ளே ரொம்ப போனீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். நம்பர் 2 என்னென்னா, டாப்பர்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடாப்ட் பண்ணுறாங்க. தனக்குன்னு எந்த ஒரு அடம் பிடிக்கிற வேலையும் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் அடம் பிடிக்கிறாங்கன்னா, சில ஸ்டூடெண்ட் நான் இதை தான் பண்ணுவேன், இதை பண்ண மாட்டான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வராங்க. அப்போ அவங்கள நம்ம மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொன்னதான், ஒரு கையெழுத்து கொஞ்சம் பெருசாக எழுதுங்கப்பா, லெஜிபிளாக எழுதுங்கன்னா, இப்படி தான் எழுதிட்டுருக்கேன் நான் காலேஜ் வரைக்கும், இப்படி தான் எழுதிட்டுருக்கேன், நான் மாற்ற முடியாதுன்னா தென் ஹவு ஈ வில் சேஞ்ச்? மாற்றத்துக்கு யார் தயாராக இருக்காங்க? இந்த ஐஏஎஸ் பரீட்சைக்கு நான் பாஸ் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். பிடிக்கலங்கிறது முக்கியம் இல்லை. நான் எப்போவுமே ஹிஸ்ட்ரி கிளாஸில் சொல்கிறது தான், உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்கலங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. பரீட்சைக்கு மார்க் வருதா, படித்து தான் ஆகணும். எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு எவ்வளோ அதை எடுத்துக்கணுமோ எடுத்து தான் ஆகணும். ஸோ அடாப்டபிலிட்டி 2வது முக்கியமான விஷயம் டாப்பர்ஸ்க்கு. 3வது தே ஆர் வெரி வெரி ஃபோக்கஸ்டுப்பா. தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்கிறதில்ல. இன்ஸ்டியூட்டுக்கு டைரெக்டாக வராங்களா, கிளாஸா அட்டன் பண்ணுறாங்களா, அதோடு போயிடலாம். உட்காந்து தேவையில்லாமல் அங்கே போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறது. ஸோ தேர் வெரி வெரி கான்ஷியஸ் ஆஃப் த டைம்ங்கிறத நான் யோசிக்கிறேன். 2வது, நம்மக்கிட்ட நிறைய பேர் ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு கேள்வி கேட்குறது வேறு, எனக்கு மனசு திருப்திக்காக நான் தெரிஞ்சுக்கிறது வேறு. இப்போ எனக்கு மனசு திருப்தியாக ஒரு பதில் வேணுமா, பரீட்சைக்கு எனக்கு ஆன்சர் வேணுமாங்கிறது தான். ஆரம்ப காலத்தில் நான் என்ன நினச்சேன்னா, மனசு திருப்தி ஆகணும்னு நான் படித்த காலத்தில் அதுதான் எனக்கு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். ஃபுல்ஃபில்லிங் ஆன்சர், சார் என்னை திருப்திப்படுத்திட்டார், ஃபுல்ஃபில்லிங்கு. அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனங்கிறது இப்போ எனக்கு தெரியுது. நம்மளுக்கு தேவையானது எல்லாமே பரீட்சை எக்ஸாமினேஷன் ஓரியன்டேஷன். நான் ஒருத்தர்கிட்ட பேசுகிறனால இதுலேருந்து எனக்கு பரீட்சைக்கு பயன் இல்லைன்னா அதை பேசாமல் இருக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். சூப்பர். இது எல்லாமே நீங்கள் எக்ஸாமினேஷன் ஓரியன்டாக தான் பார்க்கணும். அப்போ டாப்பர்ஸ் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல் த டாப்பர்ஸ் தே ஆர் ஃபோக்கஸ்ட், எவ்ரிதிங் இஸ் டுவர்ட்ஸ் எக்ஸாமினேஷன் ஓரியன்டு. சொல்லுறது உங்களுக்கு புரிஞ்சுல? ஸோ அப்போ தேவையில்லாத எந்த விஷயம் டாப்பர் பண்ணாமல் தே ஆர் வெரி வெரி ஃபோக்கஸ்டுப்பா. அடுத்து ரொம்ப ரெசிலியன்ஸு. ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் வி ஹேவ் ஆல் எவ்ரி ஹியூமன் பீயிங் வில் ஹேவ் சம் டிப்ஸ் இருக்கும், வாழ்க்கையில் டவுன் இருக்கும். அப்போ எல்லாருக்கும் இருக்கும். எனக்கும் டீச்சராக எனக்கும் சில டைம் வருத்தமாக இருக்கும், டப்புன்னு இருக்கும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பவுன்ஸ் ஆகிறோங்கிறது தான் டாப்பரை டிசைட் பண்ணுது. சிலர் அந்த டவுன்லேயே 1 நாள் 2 நாள் 3 நாள், சில வாரக்கணக்கில் டவுன்லேயே இருப்பான். ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் பூரா கிளாஸுக்கு வராமல் படுத்துட்டு இருப்பான். இதா இல்லை டவுன் ஆச்சு, சரி ஒரு 1 hour, சரி ஒரு 2 hours நான் தூங்கி எந்திரிச்சு என் வேலையை பார்க்குறேங்கிறது. ஹவு ஃபாஸ்ட் யூ ரெக்கவர், தட் வில் டிசைட் ஹவு ஃபாஸ்ட் யூ கெட் எ சர்வீஸ். சூப்பர். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். டாப்பர்ஸ்க்கு இதுவும் ரொம்ப காமன். ஸோ இப்படி டாப்பர்ஸ்க்குன்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. பட் முக்கியமான சில விஷயங்கள் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே சார். சார் நிறைய விஷயம் சொன்னார். அதில் ஒரு சில விஷயம் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிலியன்ஸ் சொன்னார், ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, தென் டைம் கான்ஷியஸாக இருப்பாங்கன்ற சொன்னார். எனக்கு பிடிச்ச இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மைண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்றது இங்கே முக்கியமே கிடையாது.
எவாலுவேட்டரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா இந்த ஆன்சரை வச்சு, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இஃப் அ ஸ்டூடெண்ட் இஸ் ஜாயினிங் வந்துட்டு கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமி ஃபார் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல்னா வாட் ஆர் ஆல் த டெலிவரபிள்ஸ் யூ கேன் ஏபிள் டு கிவ் சார்? சிம்பிள்ப்பா. ஃபஸ்ட்டு ஆல் கிளாஸஸ் வில் கவர் ஆல் த கிளாஸஸ். எல்லா கிளாஸும் எல்லா டாப்பிக்கும் யூபிஎஸ்சியில் எதெல்லாம் கேட்டுறேன்னா எல்லாத்தையும் நம்ம கேட்டு நடத்திட முடியும். எத்தனை கிளாஸஸ் ரஃப்லி ஃபார் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் எத்தனை கிளாஸஸ்னால் அதையும் சொல்லிடணும்ல. ஸோ ஐ வில் நார்மலி கவர் 25 கிளாஸஸ் ஃபார் ஈச் ஏரியாஸ். ஏன்ஷியன்ட் 25, மிடிவல், மாடர்ன், வேர்ல்டு. ஸோ 100 கிளாஸஸ். 100ங்கிறது நான் அதிகமாக சொன்னேன். இட் வில் பி 80 to 100 கிளாஸஸ். ஓகே. ஏன்ஷியன்ட் இந்தியாங்கிறது 20 கிளாஸ் இருந்தால் சஃபிஷியன்ட் நம்மளுக்கு. ஒரு 5 கிளாஸ் நான் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன்னா சில டைம் மேப்ஸ் இருக்குது, அதையும் நம்ம கவர் பண்ணி ஆகணும். மிடிவல் இந்தியாங்கிறது 20 கிளாஸே சஃபிஷியன்ட்டு. 5 கிளாஸ் ஏன் சொல்கிறேன்னா டிக்டேஷன் ஏதாச்சும் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஸோ 80 to 100 கிளாஸ் we can complete everything. This is one thing. Number 2, we'll dictate the notes in the classroom included. நம்ம கிளாஸில் வந்து சில ஏரியாஸுக்கு கொஷின் எல்லா ஏரியாஸும் 100% டிக்டேட் பண்ண முடியாது. முக்கியமான ஏரியாஸ்க்கு நம்ம கண்டென்ட் டிக்டேட் பண்ணிடுவோம். 3வது, we'll always keep டெஸ்ட்டு. டெஸ்ட்டு 2 வகைப்படும். ஒன்று கிளாஸ் டெஸ்ட்டு, 2வது ஃபுல் டெஸ்ட்டு. ஓகே. ஸ்டூடெண்ட்ஸ் விரும்புனா சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி உடனே எழுதணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குதுல்ல, சார் நான் எழுதணும்னா அதுக்கு நம்ம அதை தடுக்க முடியாது. நம்ம அட்வைஸ் பண்ணுறோம், வேணாப்பா நல்லா படிச்சுட்டு எழுதுனா, இல்லை சார் நான் இப்பயே எழுதுறது ரெடியாக தான் இருக்கேன்னா, ஸோ அதுக்கு நம்ம கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம திருப்திக்கு யூபிஎஸ்சி திருப்திக்கு என்ன பண்ணுறோம், எல்லாம் படித்ததுக்கப்புறம் ஏன்ஷியன்ட் இந்தியாவுக்கு டெஸ்ட்டு, மிடிவலுக்கு டெஸ்ட்டு அப்படி வைக்கிறோம். இதை நம்ம பண்ணுறோம். அதுக்கடுத்து சப்போர்ட் சிஸ்டம், எனி டைம் தே கேன் மீட் மீ, டவுட்ஸ்லாம் இருக்கா வந்து என்ன பார்க்கலாம், கொஷின்ஸ் தே கேன் ஆஸ்க் மீ, அவங்களுடைய என்னென்ன ஜென்யூன் டிமாண்ட்ஸு வில் ஃபுல்ஃபில். இது நம்ம வில் டூ திஸ். சூப்பர் சார். இப்போ வந்துட்டு வித் திஸ் வி ஆர் கமிங் டு தி எண்ட் ஆஃப் தி எபிசோட் சார். இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான அண்ட் தாட்ஃபுல் செஷனாக இருந்தது. ஐ ஹோப் ஆஸ்பிரன்ஸ்க்கும் அவங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன எபிசோடு வேணுன்றதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த எபிசோடில் ஏதாவது இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி டவுட்ஸ்னாலும் யூ கேன் கமெண்ட், வில் கம் அண்ட் ரிப்ளை டு எவ்ரி ஒன் ஆஃப் யுவர் டவுட்ஸ். ஸோ தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்ப்போம். சைனிங் ஆஃப் ஆகாஷ். தேங்க்யூப்பா. மகிழ்ச்சி. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூப்பா. வில் மீட் யூ.